Hello friends, 11th standard economics quarterly exam கான most important top 10 5 mark question இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த 5 mark படிச்சாலே நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய 7 5 மார்க்குமே எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எப்பயுமே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு இல்ல இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து நான் வீடியோ அப்டேட் பண்றதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா compare and contrast various definition of economics உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த 5 மார்க் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்க அப்படினா ஸ்கோப் ஆஃப் எகனாமிக்ஸ் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எகனாமிக்ஸ் செகண்ட் क्वेश्चन. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन உங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரிப்பீட்டட் क्वेश्चन புரியுங்களா. யூட்டிலிட்டி வித் டயக்ராம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. அது உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி பே பண்ணி வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னம்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் மட்டும் 5 மார்க் மட்டும் கிடையாது, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இருக்கும். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட 100 சொல்லியிருக்கேன். 11th நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 12thலையும் என்னுடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நம்பர் 6379172791. பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவேன். 6379172791 அப்படிங்கிறது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். அந்த நம்பருக்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கிக்கலாம். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இது வந்து நமக்கு ரிப்பீட்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் டயக்ராம் காஸ்ட் கர்வ்ஸ்க்கு வந்து சூட்டபிள் டயக்ராமோட நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னம்னா அந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 3 மார்க் இருக்குது, அந்த டயக்ராமுக்கும் உங்களுக்கு 2 மார்க் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த டயக்ராம் மேக்ஸிமம் ட்ரா பண்ணி பழகிக்கங்க எல்லா கொஸ்டினுக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிங் அவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்கிறேன். பட் கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கக்கூடியவங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் சேர்ந்து தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 11ல் நான் கொடுத்துருக்கக்கூடிய ரிச்சர்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் அது வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12ல் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மினரல் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா அது வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 12 கேள்விகள் படித்தா போதுமா அப்படின்னம்னா மொத்தம் நான் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய 10 கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதை மட்டும் படித்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 5 மார்க்கு மேக்ஸிமம் 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா 5 கொஸ்டின் செப்பரேட்டாக அட்டன் பண்ணுற மாதிரியே வந்துடும். உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அது போக நான் எப்போயும் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் எப்பயுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன், அதுவும் சேர்ந்தே அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 16ல் கொடுத்துருக்கக்கூடிய நேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நான் சொன்ன இந்த 10 கேள்விகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியதில் உங்களுக்கு 5லேருந்து 6 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐ இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8th சாப்டரில் இருக்கக்கூடிய நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுக்கும்போது பப்ளிக் எக்ஸாமோட கீ பேட்டர்ன் படி தான் அதை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நம்முடைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க்கான வீடியோவும் அடுத்து அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.